வாங்க இப்போ உளுந்த பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 100 கிராம் உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ தண்ணியில் களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி. நல்லா 2 தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இப்போ 2 தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ அதோட 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் வரை குக்கரில் வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதோட 2 கப் தண்ணி ஊற்றி 2லேருந்து 2.5 கப் தண்ணி ஊற்றுங்க. போதும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் விடுங்க குக்கரில். 4 விசில் வந்தோடனே பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதத்துக்கு இல்லை, 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யாருனாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, விசில் வந்தோடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சாச்சு. கடைஞ்ச உடனே இப்போ இதோட தேங்காயும் ஜீரகமும் நல்லா அரைச்சி நான் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப தேங்காயும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போட்டோம்ல, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் நம்ம தேவைக்கேற்ப வெந்நீர் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப வெந்நீர் ஊற்றியாச்சு. தேங்காய் போட்டோடனே கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா மசிஞ்சிருச்சு. உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது நல்லா இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதுக்கு காரம் நம்ம மிளகாய் தான் கிள்ளி போட்டு தாளிக்கணும். தேவைக்கேற்ப மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி காய விட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதோட கடுகு போட்டுக்கலாம். கடுகு 2 மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன். மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து இதோட ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, சாதத்துக்கு நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. உளுந்து ரொம்ப சத்து, அதனால் 15 நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. கொதி வரட்டும். இப்போ கொதி வருது, இப்போ தான் வருது கொதி. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாதத்தோட அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் புளிப்பச்சடி, பாவக்காய் புளிப்பச்சடி, தக்காளி புளிப்பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது சப்புன்னு இருக்கனால நம்ம புளிப்பாக ஏதாவது இதுக்கு தொட்டுக்கிட்டு சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.